வெல்கம் டு விவின் ஃபடக். இந்த வீடியோவில் டேலியில் டாப் இருக்கிற ரெட் டாட் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெட் டாட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேலிபுரம் 5.0லையும் 5.1லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேலியில் லேட்டஸ்ட் வெர்ஷன், டிஎஸ்எஸ் ரினிவல், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+N. ஸோ அது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டேட் டைம் அண்ட் வைஸாகவும், ஆக்டிவிட்டி வைஸாகவும், அப்ளிகேஷன் கம்பெனி வைஸாகவும், டிஸ்கிரிப்ஷன் வைஸாகவும் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் டேலிபுரம் 5.0 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன காட்டுதுன்னா, எனக்கு 5.1 பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி இங்கே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வியூ ஆகுது. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிகரும் பண்ணிக்கலாம், ஹெல்ப் கொடுத்துடலாம், செட்டிங்ஸ் கொடுத்துடலாம், டிஸ்பிளே கொடுத்துடலாம். இதில் நோட்டிஃபிகேஷன் கீழே ஸோ ரெட் டாட் ஃபார் இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி நோட்டிஃபிகேஷன். ஸோ இது கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேலிக்கு ரிலேட்டடாக எல்லா நோட்டிஃபிகேஷன் என்ன ஆகும்னா இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன். ஸோ புதுசாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ரீட் நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம ரீட் பண்ணாத நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அங்கே வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ இதில் நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம என்டர் பண்ணி சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா நியூ எனி நோட்டிஃபிகேஷன்றதை என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா எனி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே வியூ பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.